கண்ணே நான் என்னாலும் உன்னை பார்த்தேன். ஆ, என்னத்துக்குடி அடிச்ச? கண்ணை பழுத்துரும். வந்தமா சாமி கும்பிட்டமா போனமான்னு இருக்கணும். என்னமோ யூத்துன்னு நினப்பு. அல்ல பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு. ஏட்டி, சும்மா பார்த்ததுக்காண்டி இப்படி அடிக்கிறிய பப்ளிக்ல? சும்மா காண்டியோ நிஜமாவோ கோயிலுக்கு வந்தால் அமைதியாக போயிட்டு அமைதியாக போகணும். அதை விட்டுட்டு பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து சும்மா கிண்டல் அடிக்கிறது, அதை பண்ணுறது, இதில் தேவையில்லாத வேலை. அது ஒன்றும் டைம் பாஸ் கிடையாது. அவங்க சாமி கும்பிட வராங்க, அவங்கள போட்டு டென்ஷன் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? சரிம்மா தாயே, நான் இனிமே யாரையும் பார்க்கல, கிண்டல் பண்ண மாட்டேன். அக்காவ் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஒன்றும் வாங்கவும் மாட்டுக்கீங்க. இன்னும் பின்னாடி கஸ்டமர்லாம் நிற்காங்கல்ல, பார்த்துட்டு வேறு கடைக்கு போகிறாங்க. சட்டுன்னு தேடி எடுங்கக்கா. அட இருப்பா தம்பி, தேடி பிடிச்சதா தான் வாங்க முடியும். ஓ அவசரத்துக்குலாம் வாங்க முடியாது பார்த்துக்க. ஆமாம், இந்த லப்பர் பேண்டெல்லாம் எம்பிட்டு ஒன்று? அது ஒரு லப்பர் பேண்டு 10 ரூபாக்கா. அடேங்கப்பா, எங்கள் ஊர் கடையிலாம் ஒன்று 5 ரூபான்னு தானே விற்கிறாங்க. நீ என்ன 10 ரூபா சொல்கிற? அப்போ உங்கள் ஊர் கடையிலேயே போய் வாங்கிக்கிடுங்க. என்னப்பா லொல்லா, கடைக்கு வந்து கஸ்டமர்கிட்ட இப்படித்தான் மரியாதை இல்லாமல் பேசுவியா நீனு? பின்னக்கா பின்ன நாங்கள் கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு விற்கிறோம். 5 ரூபா சேர்த்தி தானே வைக்க முடியும். எடுத்துகிட்டு வர வண்டி வாடகை கொடுக்கணும். மழைக்கில் வந்தால் அவசரமாக அள்ளிக்கிட்டு ஓடணும். அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அள்ளிக்கிட்டு எங்கே ஓடுறீங்க? அப்படியே ஒரு கவர் போட்டு நல்லா பேக்கிங் பண்ணி ஒரு பொட்டு மழை போகாத மாதிரி தானே வைக்கிறீங்க. ஏப்பா புழுவுற? ஏதோ சேர்த்தி வைக்கிறேன்னு சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கிடுறேன். அதுக்காண்டி பொய்யா சொல்லாத. அப்படி 2-3 பொய் சொன்னா தானக்கா நீங்களும் வாங்குறீங்க. ஆளை பார்த்தா பேக்கானாட்டுங்கிற, பொழைச்சிக்க விடா தம்பி. அப்படியாக்கா? ஏதோ உங்கள் புண்ணியம்தான். ஏட்டி நெட்டவள்ளி, இந்த கவர்லாம் பாரு, கலர் கலராக எம்பிட்டு அழகாக இருக்குது. இது போகும்போது வாங்கிட்டு போவேன். என்ன கோயிலுக்கு போனால் இதெல்லாம் பிரசாதமாக வச்சு நம்ம கொடுக்கணும்ல நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆமாக்கி தான் வாங்கிக்கிடுவோம். சரி, இந்த லப்பர் பேண்ட்லாம் பாரு, சட்டுனா வாங்கிட்டு போவோம். அந்த தம்பி வேற கோவப்படுறா. அப்படி என்னப்பா தம்பி, என்ன பிரச்சனை உனக்கு? கடைக்கு வந்தால் பார்த்து பிடிச்சது பொறுமையாக தான் வாங்கிக்கிட முடியும். சட்டுனாயிடுனா எதையோ ஒன்று ஓட்ட உடச்சல கொடுத்துட்டீங்கன்னா? யாக்கா அக்கோ, நீங்கள் வாங்குற 5 ரூபா 10 ரூபா பொருளுக்கு என்னமோ லட்சக்கணக்கில் வாங்குற மாதிரி பேசாதீங்க. 5 ரூபாயோ 10 ரூபாயோ நாங்கள் பார்த்து பொறுமையாக தான்ப்பா வாங்கிக்கிட முடியும். சரிக்கா, வாங்கிக்கிடுங்க. நீங்களும் வந்து 1 மணி நேரம் ஆச்சு பார்த்துக்கிடுங்க. தேடிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. சீக்கிரம் வாங்கிக்கிட்டு போனீங்கன்னா அதான் இங்கே நிற்கிறாங்க பாருங்க, அவங்களும் வாங்கிக்கிடுவாங்கல்ல. ஏதோ இந்த நல்ல நாளில் 10 ரூபாய்க்கு லாபம் பார்த்துக்கிட்டாதாங்க உண்டு. அதுக்கு தான் சொன்னேன், கோச்சிக்கிடாதீங்க. ஓகே, அப்படி பொறுமையாக சொல்லணும். எப்போ தம்பி அங்கே மேலே மாட்டிக்குதுல்ல, அது மொசன்னு அது காதில் மாட்டிக்கிட்டு ஏதோ பீன்னு ஆறு அடிக்கிற மாதிரி, அது வேற காது தூக்கி ஆட்டுக்காது மாதிரி எழுந்திருக்குமே, அது எம்பிட்டு? அதுவா? அது 120 ரூபாக்கா. சரி ஏட்டி நெட்டப்பள்ளி, அதில் எந்த மாடலு எந்த கலர் வாங்கலாம்னு பாரு. ஏடி கீதா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா? இந்த சம்மரில் போய் அதை யாருன்னா வாங்கி மாட்டிக்கிட்டு தெரியவாங்களா? ஆல்ரெடி சும்மாவே புழுங்குது, இன்னும் பனியாக பெய்யுது, அதை போய் வாங்கிட்டு இருக்கிற. அதில் பனிக்காலத்துக்கு தான் வாங்கின கம்முன்னு கடை. அப்புறம் என்னத்துக்கிட்ட இப்போ விற்கிறாங்க? ஆட, அது அறியா பிள்ளைங்க யாருன்னா கூட்டிகிட்டு வந்தால் அடம் பிடிச்சி கேட்பாங்களாக்கும். எப்படியும் வாங்கி கொடுத்து தானே ஆகணும். அவங்க வாங்குவாங்கன்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. நீ என்ன அறியா பிள்ளையா? உனக்கு அறிவில்லை, அதெல்லாம் இப்போ வாங்கக்கூடாது, சும்மாரு. ஓ சரி, நான் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டேன். நீங்கள் வாங்கிட்டியா? காசு கொடுத்துட்டு கிளம்பலாமா? எவ்வளோ பணம்னு கேட்டு கொடுத்துட்டு போகலாம். எப்போ கடைக்கார தம்பி, 4 லப்பர் பேண்டு, 6 கவரு, எம்பிட்டு ரேட்டு சொல்லு. ஏக்கோ, எல்லாத்துக்கும் சேர்த்து 150 ரூபா. சரிப்பா, இந்தா. சரி வாட்டி, வரும்போதே ஒரு கடை பார்த்தேன், அங்கே என்னென்னமோ கலராக வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த கடைக்கு ஒரு எட்டு போயிடுவோம் வா. எப்பா, இந்த பொம்பளைங்க அப்படி இந்த கடைங்களை கண்டா பின்னு லப்புரு லொட்டு லொசுக்கு நீங்க என்னத்தான் அப்படி வாங்குவீங்களோ மணிக்கணக்கில் நின்றுக்கிறாங்க பாரு. ஒன்ன மாதிரி தான் அவங்களும் இப்பதான் கிளம்புறாங்க. ஆமாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கலராக தேடி பிடிச்சி தானே வாங்கணும். டைம் ஆகத்தான் செய்யும். சரி வாங்க, நாம் போய் என்னென்னு பார்க்கலாம். ஐயோ முருகா, இவ எம்புட்டு நேரம் பண்ண போறாளோ? தம்பி,
அங்கே மாட்டி இருக்கிற மணி மட்டும்தானா, இன்னும் உள்ள எதனா ஸ்டாக் வச்சிருக்கீங்களா? அம்புட்டு தாங்க எல்லா மணியுமே எடுத்து மாட்டியாச்சு. பாருங்க எல்லாமே நல்ல கலர் கலராக புது டிசைன் தான். சொல்லி வச்ச மாதிரி எல்லா கடைக்காரும் ஒரே அடியா புது டிசைன்னு போடுறாங்க. எக்கோ நீங்கள் எந்த மாதிரி டிசைன் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க, நான் எடுத்து காட்டுதேன். அது வந்து நல்லா நீட்டமாக இருக்கணும்ப்பா, நல்லா மணி மணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஒயிட் கலரில். அப்படி இருக்கா? அப்புறம் இந்த நீட்டமாக ஸ்டிக்கர் போட்டு, அப்புறமா கல் வச்ச போட்டு, கிளிப்பு எல்லாமே எடுத்து கொடு. ஆ சரிக்கா, இருங்க அப்படியே சுற்றிக்கிட்டு வாரேன். அப்புறம் ஏப்பா தம்பி, இந்த முருகன் படம் போட்ட கீ செயின் இருக்கா? ஆ இருக்குண்ணே இருக்கு. ஏங்க அங்கே பாருங்க, அந்த கார்னரில் இருக்குல்ல அந்த டைமண்ட் மாதிரி ஒரு மணி, அது சூப்பராக இருக்குல்ல. எது அதுவா? நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு, வாங்கிக்கிடு. ஏங்க நாமளும் இந்த கயிறு வாங்கிட்டு போகலாமா? அவங்க சொன்னாங்கல்ல, கோயிலுக்கு போயிட்டு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே, நாமளும் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், நல்லது. சரி அதையும் சேர்த்தே வாங்கிக்கிடுவோம்.